சுட இட்லிக்கு கத்திரிக்காய் சட்னி அருமையான டேஸ்ட். எடுத்து பிச்சு நல்லா அப்படியே அள்ளி சாப்பிட்டு அவ்வளோ ஒரு அருமையான டேஸ்ட். இன்னைக்கு கத்திரிக்காய் சட்னி பண்ண போகிறோம். கத்திரிக்காய் சட்னி பண்ண போகிறோம். ஒரு 6 கத்திரிக்காய் எடுத்துக்கலாம். நல்லா பிஞ்சு கத்திரிக்காயாக இருந்தால் நல்லாயிருக்கும். நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி போடணும். இல்லை அப்படி பொடி ஸ்லைஸாக கட் பண்ணி போடணும் மாதிரி. ஓகே. அப்புறம் ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயம் போடலாம், சின்ன வெங்காயம் போடலாம். ஒரு 5 பச்சை மிளகா, 2 தக்காளி, 1/2 டீஸ்பூன் சீரகம், 2 பிஞ்சு மஞ்சள் தூள், கல்லுப்பு, இது 1 டம்ளர் தண்ணி ஊற்றி குக் பண்ணிக்கலாம். மொத்தம் 3 விசில் விடணும். நல்லா மசிய வேகணும். மசிய வேக வைக்கணும். குக்கர் எடுத்து வச்சு ஒரு 3 விசில். கத்திரிக்காய் இந்த அளவுக்கு வெந்தோன்னு எடுத்துட்டு தண்ணியை ஃபுல்லாக இருக்கணும். தண்ணி எடுத்துட்டு இது மாதிரி மசியல் வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு கொஞ்சம் நல்லா மசிக்கணும். மசிச்சுட்டு எடுத்து வச்சுருந்த தண்ணியை இதில் ஊற்றணும். ஊற்றி நல்லா கலந்து விட்டு உப்பு இப்போ செக் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டுறணும். உப்பு செக் பண்ணிக்கலாம். ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். கடுகு, கருவேப்பிலை, சுட சுட இட்லிக்கு கத்திரிக்காய் சட்னி அருமையான டேஸ்ட். எடுத்து பிச்சு நல்லா அப்படியே அள்ளி சாப்பிட்டு அவ்வளோ ஒரு அருமையான டேஸ்ட்.